Session 1, Class 9th, Unit number 1, Topic Measurement. So, in this unit, we will see about measurement. So, this is the first unit of your 9th standard. So, what is the measurement? What is measurement? Measurement is the basis of all important scientific study. Yeah, while finding your heights, buying a milk for your family, timing the race completed by your friend and so on, you need to make measurement. அப்படிதான், அதாவது மெஷர்மெண்ட் அப்படிங்கிற எல்லாத்தையும் எவ்வளோ ஹைட்டு இருக்கீங்க, அப்புறம் வீட்டுக்காண்டி ஏதாவது மில்க் வாங்குறீங்க, இல்லை ஏதாவது வெஜிடபிள் வாங்குறீங்க, அப்புறம் ஒரு டூரேஷன் ஒரு பீரியட் அப்படின்னா இந்த மாதிரி டூரேஷன் எவ்வளோ வேணும், ரேஸுக்கு ஒரு பையன் ஒரு கிராஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ செகண்ட், இது எல்லாத்துமே ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அப்படிதான், இதை வச்சு தான் மெஷர்மெண்ட். அப்போ மெஷர்மெண்ட்னா என்ன? மெஷர்மெண்ட் ஆன்சர் கொஸ்டின் லைக் ஹவு லாங், ஹவு ஹெவி, ஹவு பாஸ்ட். எந்தளவுக்கு நீளமாக இருக்குது, எந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது, எந்தளவுக்கு பாஸ்ட்டாக இருக்குது, இதுதான், இதை பற்றி தான் ஆன்சர் சொல்கிறது தான் மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் இஸ் அபவுட் அசைனிங் எ நம்பர் டு எ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஈவெண்ட் which can be compared with other object or event. Measurement gives a number to a characteristics of an object or event which is already we have a standard value. Okay, then compare with the standard value, compared with other object or events. It is defined as the determination of the size or magnitude of the quantity. அதாவது எப்படின்னா, நம்ம மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு ஈவெண்ட்டுக்கோ நம்பரை கொடுக்குறோம். ஆப்ஜெக்ட் இப்போ ஹைட் 2 மீட்டர் ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 2 மீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 மீட்டர் அப்படிங்கிற மீட்டர்னு என்னென்னு ஒரு டெஃபைன் பண்ணி அது கூட கம்பேர் பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி 10 செகண்ட் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு செகண்ட் என்ன அப்படின்னு ஏற்கனவே டெஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு செகண்டோட 10 மடங்கு அதிகமாக இருக்கனால இது 10 செகண்ட் அப்படின்னு இந்த மாதிரி அசைன் பண்ணுறோம் நம்பரை. இட் இஸ் டெஃபினைட் as a determination of the size or magnitude of the quantity. அப்போ ஒரு குவான்டிட்டியோட வேல்யூ, மேக்னிடியூட் அப்படிங்கிறது என்னென்னா வேல்யூன்னு அர்த்தம். வேல்யூவோ இல்லை சைஸ், சைஸே என்ன சொல்கிறது, அந்த வேல்யூ டெட்டர்மைன் பண்ணதுக்கு தான் இந்த இது யூஸ் ஆகுது. ஓகேவா? இன் திஸ் லெசன் we can see about unit of measurement and characteristics of measuring instruments. First one, physical quantity and its units. Physical quantities. Physical quantity is a quantity that can be measured. எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்னது physical quantity. Okay, then physical quantity classified into two types. One is fundamental quantity, another one derived quantity. Quantity which cannot be expressed in terms of any other physical quantity is called fundamental quantities. அதாவது ஒரு குவான்டிட்டியை எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியல, கேனாட் பி எக்ஸ்பிரஸ் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேருன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருப்பாங்க லென்த்து, மாஸு, டெம்பரேச்சர் பார்த்துருப்பாங்க. இந்த டெம்பரேச்சர் லென்த்துலாம் பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே பேசிக்கான குவான்டிட்டிஸ். அதாவது ஃபண்டமெண்டலுக்கு இன்னொரு நேம் என்னென்னா பேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ லென்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா எல், மாஸ் எம், அதாவது நம்ம கிலோகிராம் அப்படிங்கிற போடுவோம். டெம்பரேச்சர் டி அப்படி போடுவோம், அப்புறம் அதோட யூனிட் கெல்வின் கே அப்படி போடுவாங்க. டைமுக்கு செகண்டு. சரிங்களா? இந்த மாதிரி போடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்க குவான்டிட்டிஸ். அண்ட் அதே நேரத்தில் ஆப்போசிட்டாக குவான்டிட்டிஸ் விச் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இங்கே சொல்லியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஆஸ் கால்டு டெரைவ்டு குவான்டிட்டி. அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கும் டெரைவ்டு குவான்டிட்டி உங்களுக்கு வித்தியாசம் இருந்திருக்கும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி பேஸ் குவான்டிட்டி, அந்த பேஸ் குவான்டிட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய குவான்டிட்டிஸ் ஃபுல்லாமே டெரைவ்டு குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி. இதில் ஏரியா அப்படிங்கிறது என்னது, லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ லென்த்தும் பிரெத்தும் ஏற்கனவே பேஸ் குவான்டிட்டி இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் இவங்களை கொண்டு வர முடியும். அதுமாதிரி வால்யூம், வால்யூம் என்னது, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ அதையும் நம்ம அங்கேருந்து தான் கொண்டு வர முடியும். டென்சிட்டி, மாஸ் பர் வால்யூம். மாஸுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி பேஸ் குவான்டிட்டி, வால்யூம்ங்கிறது நம்மளுக்கு அது திருப்பியும் பேஸ் குவான்டிட்டின்னு வருது. ஸோ அதனால் டென்சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டி we can classify into two types. Physical quantity have a numerical value and it unit of measurement say 3 kg. Suppose you are buying 3 kilograms of vegetable in a shop. Here 3 is the numerical value and kilograms the unit. அடுத்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு இப்போ நம்ம நம்பர் சொல்கிறோம். இப்போ 1 லிட்டர் பால் அப்படின்னா 1 லிட்டர் எல், ஸ்மால் எல் அப்படி போகணுமோ. 1 அப்படிங்கிறது நம்ம நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ எல் அப்படிங்கிறதுனா அதோட யூனிட்டு, தட் இஸ் அது யூனிட். அதாவது லென்த், லிட்டர்னா லிக்விடுக்கு நம்ம லிட்டர் சொல்கிறோம்.
இதுவே ஒரு சாலிடான அந்த தக்காளி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி சொல்லுவோம், கிலோகிராம் சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு யூனிட் சொல்கிறோம். ஸோ இப்போ யூனிட்னா என்ன? யூனிட்ஸ், a unit is a standard quantity which with which the unknown quantities are compared. ஸோ யூனிட்டுங்கிற என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை வச்சு அன்னோன் குவான்டிட்டியை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். It is defined as the specific magnitude of the physical quantity that can be adapted by law or convention. இது வந்து பை லா அந்த நம்ம இந்த யூனிட்டை வந்து கொடுக்குறது வந்து சும்மாலாம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே அவங்க சொல்லியிருப்பாங்க, லிட்டர்னால் இப்படி தான்ப்பா இருக்கணும், கிலோகிராம்னா இப்படி இருக்கா இருக்கணும். அது கூட இது நம்ம கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? அது வந்து பை த லா ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபீட் அப்படிங்கிறது என்னதுன்னா 1 யூனிட் ஃபார் த மெஷரிங் லென்த்தை மெஷர் பண்ணக்கூடிய பேசிக்கான யூனிட் வந்து மீட்டர். பட் ஃபீட்டு, சென்டிமீட்டர், கிலோமீட்டர் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ ஃபீட் அப்படிங்கிற நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் வந்து அழகா அப்படின்னா 10 ஃபீட் 10 ஃபீட் வருது. அப்போ 10 ஃபீட்னா என்ன மீன்ஸ் அப்படின்னா 10 டைம்ஸ் த டெஃபனைட் ப்ரீ டெட்டர்மைன்ட் லென்த் கால்டு ஃபீட். அதாவது ஏற்கனவே நான் ஃபீட்டு அப்படிங்கிற என்னென்னா ஒரு டெஃபினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ டெட்டர்மைன்ட் லென்த் அது வந்து ஏற்கனவே டெஃபினைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 1 ஃபீட்டோடைய 10 மடங்காக அதிகமாக இருக்குது இப்போ நான் கண்டுபிடிச்ச வேல்யூ. சரிங்களா? ஸோ ஏற்கனவே அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒன்று வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1 கிலோகிராம், 1 ஃபீட்டு, 1 மீட்டர், இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன. அப்போ நம்ம 10, 20னா அப்போ அந்த ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேலையோட 20 மடங்கு அதிகமாக இருக்குது, 30 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே. ஸோ இதில் வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது நிறைய சிஸ்டம் ஆஃப் யூனிட் இருக்குது. அதை பற்றி லேசாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிஜிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா சி அதில் வந்து சென்டிமீட்டர், ஜி அப்படிங்கிறது கிராம், எஸ்ங்கிறது செகண்ட். இதெல்லாம் வந்து ஒரு இயர்லி டைமில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் உள்ள டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எஸ்ஐ சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்டு எஃப்பிஎஸ்னா ஃபுட், பிங்கிறது பவுண்ட், எஸ்ங்கிறது செகண்ட். இது அடுத்த யூனிட் வந்து எம்கேஎஸ்னால் எம் வந்து மீட்டர், கே வந்து கிலோகிராம், எஸ் வந்து செகண்ட். சரிங்களா? ஸோ எம்கேஎஸ் இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது, பார்த்துக்கலாம். At the end of the Second World War, there was a necessary to use worldwide system for measurement. Hence, SI system international அப்படிம்பாங்க. International System of Units அப்படின்னு சொல்லுவாங்க. Was developed by recommended by General Conference on Weights and Measures at Paris at 1960 for international usage. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி யூனிட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரே மாதிரி யூனிட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் எஸ்ஐ. இங்கே கொடுத்துருக்காங்க எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு மாடர்னைஸ்டு இம்ப்ரூவ்டு ஃபார்ம் ஆஃப் த ப்ரீவியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட். சரிங்களா? இது வந்து எல்லா கண்ட்ரிலும் ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இட் பேஸ்ட் ஆன் சர்டைன் செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஃப்ரம் விச் டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் ஆர் அப்டைன் பை ப்ராப்பர் கன்வென்ஷன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம டேபிளில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இதில் ஒரு 7 சிஸ்டம், இதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. சரிங்களா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்ன தெரியும், அதுவுமே ஃபண்டமெண்டல் யூனிட். த யூனிட்ஸ் யூஸ் டு மெஷர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஆர் கால்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அண்ட் த யூனிட்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த டெரைவ்டு குவான்டிட்டிஸ் ஆர் டெரைவ்டு யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை மெஷர் யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அதுமாதிரி டெரைவ்டு குவான்டிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய யூஸ் ஆகிற யூனிட்ஸ் டெரைவ்டு யூனிட்ஸ். ஸோ இந்த டேபிள் 1.2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இருக்கிறதுல நம்மளுக்கு பேசிக்கான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னா 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். சரிங்களா? 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ அது எதுலாம் அப்படின்னு லென்த்து, மாசு, டைமு, டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். லென்த்துக்கு மீட்டர், எம் அப்படி போட போகிறோம். மாசுக்கு கிலோகிராம், கேஜி. டைமுக்கு செகண்டு, எஸ். கெல்வின் டெம்பரேச்சர் வந்து கே. எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், ஏ போடுவோம். லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா சிடி, அதாவது லூமினஸ் இன்டென்சிட்டி அந்த மாதிரி லைட்டு பிரைட்னஸாக இருக்குமா அந்த மாதிரி அதை பற்றி படிக்கும்போது. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கெமிஸ்ட்ரி படிப்போம். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து மோல் அடிப்பாங்க, MOL. ஸோ இதுதான் என்னது, தீஸ் ஆர் த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். மற்ற யூனிட்லாம் இதுலேருந்து அப்படி கொண்டு வர்றது அதெல்லாம் டெரைவ்டு குவான்டிட்டிம்பாங்க. ஸோ அதை நம்ம பின்னாடியும் பார்ப்போம்னா இதெல்லாம் டெரைவ்டு குவான்டிட்டி. எப்படி நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அதை வச்சு கொண்டு வரக்கூடிய. இப்போ ஏரியா அப்படின்னா லென்த் பிரெத், அப்போ மீட்டர் 2 மீட்டர் ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட், நியூட்டன்.
ஏரியா என்னென்னா மீட்டர் ஸ்கொயர். அப்போ மேலே வரும்போது மீட்டர் -2 அல்லது ப்ரெஷருக்கு இன்னொரு சிம்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்கல், சயின்டிஸ்ட். இந்த மாதிரியே நம்ம கொடுத்துருக்கோம். இதை அப்படியே பார்த்துக்கோங்க. இதுதான் டெரைவேட்டிவ் யூனிட்ஸ். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் உள்ள ஃபஸ்ட் லென்த் அப்படிங்கிறது நான் பார்ப்போம். லென்த் அப்படிங்கிறது என்னென்னா, லென்த் இஸ் த எக்ஸ்டெண்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். பிட்வீன் 2 பாயிண்ட்ஸுக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், அதுதான் இது லென்த். எப்போவுமே வாட் இஸ் லென்த் அப்படின்னு கேட்டாங்கன்னா, த எக்ஸ்டெண்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். சரிங்களா? 2 பாயிண்ட்டுக்கு உள்ள நடுவில் உள்ளதை மெஷர் பண்ணுறது தான் லென்த். அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து ஆல்ரெடி வி நோ மீட்டர். 1 மீட்டர் அப்படிங்கிறது அவங்க டெஃபைன் பண்ணிக்க. ஆல்ரெடி இதெல்லாம் சொன்னோம், 1 மீட்டர் 1 கிலோகிராமாக ஏற்கனவே டெஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் சயின்டிஸ்ட்டு. ஸோ 1 மீட்டர் என்னென்னா, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த லைட் த்ரோ வேக்யூம் இன் 1/29,97,92,45 செகண்ட். அப்படி என்ன அர்த்தம்னா, 1 மீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, லைட்டு வந்து வேக்யூமில் வச்சிடுவாங்களா, வேக்யூமில் இத்தனை செகண்டில் கிராஸ் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் இன்னும் 1 மீட்டர். ஒரு செகண்டான இந்த ஒரு சொடக்கு போட்டால் ஒரு செகண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா, அந்த ஒரு செகண்டில் எவ்வளோ பங்கு 1/29 அப்படி போகணும். அந்த இதில் அந்த ஒரு டிஸ்டன்ஸை வந்து அந்த லைட் வந்து கிராஸ் பண்ணியிருக்கனால அப்போ அதை வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது, இப்போ நம்ம வந்து லென்த் அப்படிங்கிற என்ன பார்த்தோம். இது வந்து இப்போ லென்த்துங்கிற என்னது, ஏதோ மெஷர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு, ஹைட்டு, பிரெத்து இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய சம் ஃபாலோயிங் யூனிட்ஸ் யூஸ் ஆகுது. அஸ்ட்ரானமிக் யூனிட் லைட் இயர் பார் செகண்ட். அப்போ அஸ்ட்ரானமிக் யூனிட் என்னென்னா ஏயுமாங்க. இட் இஸ் த மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த சன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த படம் போட்டிருக்காங்க. அதாவது சன்னுடைய சென்டர்லேருந்து பூமியோட சென்டர் வரைக்கும் உண்டான அந்த டிஸ்டன்ஸ் தான் அஸ்ட்ரானமிக் யூனிட். அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ 1 AU 1 அஸ்ட்ரானமிக் யூனிட்டோட வேல்யூ எவ்வளோனா 1.496 × 10^11 மீட்டர். சரிங்களா? இதுதான் அஸ்ட்ரானமிக் யூனிட். அடுத்து லைட் இயர், ஒளி ஆண்டு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒளி ஆண்டுன்னா என்ன, தமிழே அது நல்லா புரியும். ஒரு ஆண்டு முழுவதும் ஒளி வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம், இட் இஸ் எ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் 1 இயர் இன் வேக்யூம். வேக்யூமில் 1 இயரில் லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் இது லைட் இயர். அண்ட் அதோட வேல்யூ எவ்வளோனா 9.46 × 10^15 மீட்டர். அடுத்து பார் செகண்ட். பார் செகண்ட் அப்படிங்கிறதுனா யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூஸ் டு மெஷர் த அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் அவுட் சைட் த சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்துக்கு அவுட் சைடாக இருக்கிற ஆப்ஜெக்டை கூட மெஷர் பண்ணலாம். அப்போ அந்த மெஷர் பண்ணக்கூடிய என்ன யூனிட் யூஸ் பண்ணுறப்போனா பார் செகண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். 1 பார் செகண்ட் அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்க ஒரு வெரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்ட். 3.26 லைட் இயர். ஏற்கனவே லைட் இயர் ஆல்ரெடி வி நோ. ஸோ அதனால் 3.26 மல்டி பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 பார் செகண்ட் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ லார்ஜர் யூனிட்டோடைய டேபிள் கொடுத்துருங்க. கிலோமீட்டர் அப்படின்னு எப்படி போட போகிறோம்னா 10^3 மீட்டர். அஸ்ட்ரானமிக் யூனிட் லைட் இயர் பார் செகண்ட் இப்போ நம்ம பார்த்தது. சரிங்களா? பார் செகண்டுக்கு அவங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க பாங்க. மேலே நம்ம லைட் இயரில் சொன்னோம், கீழே வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. 3.08 × 16 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான். இப்போ நம்ம பெரிய பெரிய ஆப்ஜெக்டை பார்த்தாச்சு, பெரிய பெரிய டிஸ்டன்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அதே மாதிரி ஸ்மால் டிஸ்டன்ஸை பார்க்கலாமா, பிட்வீன் 2 ஆட்டம்ஸ் பார்க்க முடியுமா, பிட்வீன் நியூக்ளியஸ் பார்க்க முடியுமா, வேவ் லென்த் பார்க்க முடியுமானா அதுக்கும் பார்க்கலாம். ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணதுக்கும் சில இது யூஸ் பண்ணுறாங்க, ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ஃபெர்மி அப்படின்னு. அப்போ 10 ஃபெர்மினா 10⁻−15 மீட்டர்னு அர்த்தம். அதாவது 10⁻−15னா ரொம்ப 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 சின்னது. ஏன்னா மைனஸ் போட்டாலாம் ரொம்ப சின்னது. -15 பாருங்க எவ்வளோ சின்னது. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா ஃபெர்மி. அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று மெஷர் பண்ண ஆட்டம் சைஸு, நியூக்ளியர் சைஸ்லாம் மெஷர் பண்ணும்போது இது வரும். அப்போ 10⁻−15 வந்ததுன்னா பக்கத்தில் என்ன பண்ணால் மீட்ரு அதையும் சேர்த்து மொத்தமாக என்ன பண்ணால் 1 ஃபெர்மி 1 Fம் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 10⁻−10 மீட்டர், நேனோமீட்டர்னா 10⁻−9 மீட்டர். இதெல்லாம் நீங்கள் பின்னாடி ஹையர் கிளாஸும் சரி இல்லை ஃபிசிக்ஸ்லாம் பின்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. 10⁻6லாம் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ மைக்ரான் அப்படின்னு போடுவீங்க. 10⁻−2 அப்படின்னா சென்டிமீட்டர் போடுவீங்க. இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் மாஸ். மாஸ் இஸ் அ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் பாடி. அப்போ யாராவது மாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ கேன் டெல் மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் ஏ பாடி. த எஸ்ஐ இஸ் சிஸ்டம் யூனிட் வந்து எவ்வளோனா கிலோகிராம். ஓகேங்களா? அப்போ கிலோகிராமையும் டெஃபைன் பண்ணியிருப்பாங்க. 1 கிலோகிராம் என்னென்னா மாஸ் ஆஃப் த பர்டிகுலர் இன்டர்நேஷனல் ப்ரோட்டோடைப் சிலிண்டர் மேட் ஆஃப் platinum iridium alloy kept at the International Bureau of Weights and Measures serves
சிவெஸ் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் ஆய்வகத்தில் வச்சுருக்க ஒரு பிளாட்டினம் இரிடியம் அலாயோடைய அந்த சிலிண்டருடைய வெயிட் தான் என்னதுன்னா 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்டாண்டர்டாக ஒரு இது இருக்கும், அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம். இதுமாரி நிறைய என்ன சொல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கிராம்ஸ், மில்லிகிராம்ஸ், ஸோ இதான் கிலோகிராம் எல்லாம் இருக்குது. ஸோ 1 கிலோகிராம் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 1 கிராம் என்ன அப்படின்னா 1/1000. கிலோ அப்படின்னாலே 1000 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 கிராம்னா 1000 டிவைட் பண்ண 1000 இன்ட்டு 1 கிலோகிராம். அப்போ 0.001 கிலோகிராம். அப்போ 1 கிராமை நம்ம கிலோகிராம் இப்படி சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸில் ஒரு யூனிட்டை கன்வெர்ட் பண்ணி மல்டி பண்ண டைம்னா இதெல்லாம் யூஸ் ஆகும். அதுமாதிரி 1 மில்லிகிராம்னா அது எவ்வளோ கிராம் இருக்கும் பாருங்க. சரிங்களா? 1 குவிண்டால் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் முன்னாடி 1 குவிண்டால் அப்படிங்கிறதுனா 100 kg. சரிங்களா? இந்த அதையும் நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன், அண்டர்லைன் பண்ணிடுறேன். 100 kg. 1 குவிண்டால் கூட 100 kg. 1 மெட்ரிக் டன் எவ்வளோ? இதுவும் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒன்னோடு. 1 மெட்ரிக் டன் என்னென்னா 10 குவிண்டால். ஆல்ரெடி 1 குவிண்டால்னா 100 kg. 1 மெட்ரிக் டன்னா 10 குவிண்டால். அப்போ 10 இன்ட்டு நம்ம 1 குவிண்டாலுக்கு வந்து 100 kg போட்டுருவோம். 10 இன்ட்டு 100 kg. இப்போ நம்ம கேஜியாக கொண்டு வரலாம். சரி, அப்படி 1 மெட்ரிக் டன்னா அப்படி கொண்டு வந்துடும். 1 குவிண்டால் கூட 100 kg. 1 மெட்ரிக் டன் = 10 குவிண்டால். அடுத்து அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ். அட்டாமிக் மாஸ் யூனிட்டா இப்போ மாஸ் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஒரு நியூக்ளியஸ், அது ஆட்டம் இருந்தால் அதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் போகும். அதனால் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் பற்றி தெரியும். ஸோ இவங்களுக்கும் மாஸ் உண்டா? மாஸ் உண்டு. அதுக்கு என்ன யூனிட் மெஷர் பண்ணலாம்? இப்போ நம்ம தக்காளி, இது லிட்டர் பால், அதெல்லாம் இதுக்கு பெரிய பெரிய இது சொல்லிட்டோம். அதுமாதிரி சின்னதுக்கு என்ன யூனிட் அப்படின்னா 1 AMU, அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட். சரிங்களா? Atomic mass unit 1 AMU is equal to 1/12th of the mass of the carbon 12 atom. கார்பன் 12 ஆட்டத்தோடைய மாஸை விட 12ல் ஒரு பங்கு இருக்கிறது தான் என்னது 1 AMU அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் அஸ்ட்ரானமிக் மாஸ் யூனிட்டோடைய டெஃபினேஷன். அடுத்து டைம். இப்போ இதில் ஒரு மோர் டு நோவில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதையும் நான் சொல்லிட்டு போயிருந்தேன். இப்போ 1 ml ஆஃப் வாட்டரோடைய மாஸ் எவ்வளோன்னு கேட்டோன்னா 1 கிராம். அதே 1 லிட்டர் வாட்டருடைய மாஸ் எவ்வளோன்னா 1 கிலோகிராம். மாஸ் ஆஃப் அதர் லிக்யூட்ஸ் வேரி வித் தேர் டென்சிட்டி. ஸோ மற்ற இதுக்கும் நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம்னா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து டென்சிட்டியை பொறுத்து என்ன ஆகும், வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து இம்பார்ட்டண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 ml வாட்டர் எவ்வளோனா எவ்வளோ மாஸ் அப்படின்னா 1 கிராம் தான். இதுவே 1 லிட்டர் வாட்டருடைய மாஸ் எவ்வளோனா 1 கிலோகிராம். சரிங்களா? அடுத்து டைம். நம்ம இப்போ டைம் போனோம். டைமுங்கிறது என்னென்னா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் டூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் த இன்டர்வல்ஸ் பிட்வீன் தம். ஒரு ஈவெண்ட்டோட டூரேஷனையும் இல்லைனா 2 ஈவெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த இன்டர்வல்ஸையும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய டைம். ஸோ இதுக்கும் டைமோட எஸ்ஐ யூனிட் வந்து செகண்டு. ஸோ செகண்டுக்கும் நம்ம டெஃபினேஷன் சொல்லலாம். டைம் ரிக்வயர்டு ஃபார் த லைட் டு ப்ரொபகேட். ஏற்கனவே பார்த்தோம் அந்த டிஸ்டன்ஸில் பார்த்தோம், அதே மாதிரி தான் இங்கே கொஞ்சம் ரிவர்ஸில் போகணும். ஸோ எவ்வளோ மீட்டரை அந்த லைட் வந்து ப்ரொபகேட் பண்ணுது, ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கிட்டு அதான் டைம், 1 செகண்ட். சரிங்களா? இட் இஸ் ஆல்சோ டெஃபினேஷன் 1/86,400 பார்ட் ஆஃப் எ மீன் சோலார் டே. சரிங்களா? அதாவது 1/86,400 பார்ட் ஆஃப் மீன் சோலார் டே அப்படின்னா அதையும் நம்ம டெஃபினேஷன் சொல்லிக்கலாம். லார்ஜர் யூனிட்ஸ் ஆஃப் ஃபார் மெஷரிங் டைம் ஆர் டே, மந்த், இயர் அண்ட் மில்லினியம். இதுமாரி டே, மந்த், இயர், மில்லேனியம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், லார்ஜர் யூனிட்ஸ் ஆஃப் டைம். சரிங்களா? 1 மில்லேனியம் அப்படிங்கிறது எவ்வளோனா 3.16 × 10⁹ செகண்ட். அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. 3.16 × 10⁹ செகண்ட். டெம்பரேச்சர். அடுத்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுனா டெம்பரேச்சர் மெஷர் ஆஃப் ஹார்ட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் த பாடி. அதாவது உடம்புல பாடியில் இருக்கிற அந்த கோல்ட்னஸும் சரி ஹார்ட்னஸும் சரி, கோல்ட்னஸோ இல்லை ஹார்ட்னஸோ இதை நம்ம மெஷர் பண்ணக்கூடியதான் டெம்பரேச்சர். எஸ்ஐ யூனிட் எவ்வளோனா கெல்வின். இப்போ 1 கெல்வின் அப்படிங்கிறத எப்படி நம்ம டெஃபைன் பண்ணிக்கலாம்? 1 கெல்வின் இஸ் அ ஃப்ராக்ஷன் 1/273.16 ஆஃப் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டரோடைய 1/273.16 பங்கு இருக்கிறது தான் 1 கெல்வின் அப்படிம்பாங்க. அப்போ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ சேச்சுரேட்டட் வாட்டர் வேப்பர், பியூர் வாட்டர், மெல்டிங் ஐஸ், இது எல்லாமே சேம் டெம்பரேச்சர், ஈக்குலிபிரியம்னா சேம் டெம்பரேச்சரில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 பேரும் ஒரே டெம்பரேச்சர் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் பேர் தான் என்னென்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அந்த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்லேருந்து 1/273.16 இதில் கெல்வினில் இருக்கிறது தான் என்னது, ஃப்ராக்ஷனில் இருக்கிறது தான் 1 கெல்வின்.
அண்டு 0 கெல்வின் 0K அப்படிம்பாங்க. அது வந்து அப்புறம் காமன்லி நோன் அஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் 0 அப்படிம்பாங்க. இதே மாதிரி அதர் யூனிட்ஸ்லாம் இருக்குது. இப்போ டெம்பரேச்சருக்கு பேசிக் எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்க. ஓகே, இந்த கிளாஸில் போதும். அடுத்த கிளாஸ் நம்ம வந்து அடுத்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். தேங்க்ஸ்.